உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM. வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. சீரற்ற காலநிலை தொடர்கின்ற நிலையில் பெரும்பாலான கடலோர பகுதிகளில் மழையுடன் கூடிய காலநிலை என்று, அத்துடன் வடக்கு கிழக்கு கரையோரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு அதிக அளவில் சாத்தியம் உள்ளதாகவும், வடமேற்கு கரையோரங்களில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. 10 ஆண்டுகள் பயணித்த பின் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் விண்கலம் வால் நட்சத்திரம் மீது இறங்கியுள்ளது. இவ்வாறு வால் நட்சத்திரம் மீது இறங்கும் முதல் விண்கலம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இபோலா உயிர்கொல்லி நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5160 தொட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் 200 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், தற்பொழுது இந்த இபோலா நோயினால் 14,000க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. அண்மையில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிய செல்வி ஜெயலலிதா ஜெயராமிற்கு 10 வருடங்கள் தேர்தலில் போட்டியிட தடை. தமிழக சட்டப்பேரவையின் தலைவர் உத்தரவு. உலகம் சுற்றும் வர்ணம். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 4வது ஒருநாள் சர்வதேச போட்டியில் 264 ஓட்டங்களை பெற்ற ரோஹித் சர்மா உலக சாதனை. ஒருநாள் போட்டியில் அதிகூடிய தனிநபர் ஓட்ட சாதனை மற்றும் 2வது இரட்டை சதத்தை ஒருநாள் போட்டியில் பெற்ற முதல் வீரரும் இவராவார். உபாதை காரணமாக 10 வாரங்கள் ஓய்வெடுத்த நிலையில் இன்று மீண்டும் அணிக்கு திரும்பிய நிலையிலேயே ரோஹித் சர்மா இந்த சாதனையை படைத்துள்ளார். முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் 404 என்ற ஓட்ட எண்ணிக்கையை பெற்றனர். இது இந்திய அணியினருக்கு 4வது அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்தாட்ட போட்டியில் கேரளா பிளாஸ்டர்ஸ் மும்பை சிட்டி அணியினர் சந்தித்த நேற்றைய போட்டி சமநிலையில் நிறைவடைந்துள்ளது. இன்றைய தினம் டெல்லி டைனமோஸ் கோவா FCயை சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் இடம்பெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 4வது சுற்றும் சமநிலை. நோர்வேயின் கால்சன் மற்றும் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் மோதும் 5வது சுற்று நாளை. உலகம் சுற்றும் வர்ணம். லிங்கா திரைப்படத்தின் ட்ராக் லிஸ்ட் இன்று வெளியானது. ரஹ்மானின் இசையில் பாடல்கள் வருகின்ற 16ஆம் தேதி வெளியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் மாஸ் திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா நடிக்க இருக்கும் அடுத்த திரைப்படம் 24. முற்றிலும் அறிவியல் சார்ந்த த்ரில்லர் திரைப்படமான இந்த திரைப்படத்துக்கு AR ரஹ்மான் இசையமைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கி திரைப்படம் வெளியாகி இன்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தியாகிறது. கத்தி திரைப்படத்தை போன்றே துப்பாக்கி திரைப்படமும் 100 கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்தது. இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் FMஇன் உத்தியோகபூர்வ Facebook தளத்தில் நீங்கள் கேட்கலாம். உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM. வார நாட்களில் இரவு 10 மணிக்கு.